உரிமை தொகைன்றது அவ்வளோ அவசியமானு எனக்கு தெரியல. மக்களோட வரி பணத்தை தானே அவர் இலவசமா கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்குது? இது ஒருத்தர் சோம்பேறித்தனம் படுத்துற மாதிரி தான். அவங்க சொல்றது தப்பு. எல்லாரும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நல்லது செஞ்சா குறை சொல்லதான் செய்வாங்க. யாரும் நல்லது செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காது. 15ஆம் தேதி ஆனா மத்தியானம் ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ல போயிடுது. எங்க வீட்டுக்காரர்களை எதிர்பார்க்க தேவையில்லை. எங்க ஃபேமிலிக்கு 2500 ரூபாய். அந்த 2500 ரூபாய் அவர் கொடுக்கலன்னா எங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அவர் கொடுக்கலன்னா நாங்க அவ்வளவுதான். எங்களுக்கு வருமானம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏதோ ஒரு 1000 ரூபாய் வந்துன்னா அதை வச்சு நாங்க ஜீவனம் பண்ணுவோம். என் குழந்தை பால் பவுடருக்கு உதவுது, எங்க கேஸ் சிலிண்டருக்கு உதவுது. பால் கிலோ எல்லாம் வாங்குறோம், சர்க்கரை இதுவெல்லாம் இந்த 1000 ரூபாயில ஒரு மாத்திரை வாங்குறோம், ஒரு ஆசிரியர் போறோம், ஒரு சாப்பாடு செய்யறோம், எல்லாத்துக்கும் அவசியமா உதவுது. எங்க அம்மாவுக்கு மாத்திரை வாங்கறதுக்கு உதவியா இருக்கு. எனக்கு கால் வலிலாம் இருக்கு, அதுக்கு மாத்திரை தான் வாங்குறேன். குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். அந்த 1000 ரூபாய் அரிசியாவோ உணவாவோ கேஸாவோ ஏதோ ஒரு வகையில பயன்படுறது சந்தோஷமா இருக்கு. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எதுக்கு இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு யூஸ் ஆகுது. மாசத்துக்கு 1000 ரூபான்றது வருஷத்துக்கு அதுவே 12,000 ரூபாய் வந்துருது. இது எங்களை கௌரவப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஒரு பெத்தவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க, நம்ம தளபதி செய்யறாரு. தமிழ்நாடு முழுவதும் 1,15,00,000 மகளிரும் எங்க அண்ணன் ஸ்டாலின் வழங்குகிற தாய் வீட்டு சீர்னு பாசத்தோட கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டாடுறாங்களே.